வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் 2025 மிகச்சிறப்பாக அனைத்து நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், குறிப்பாக ஆசிரிய பெருமக்களுக்கும், என் அருமை மாணவ செல்வங்களாகிய அத்துணை பேருக்கும் மிகச்சிறப்பான ஒரு ஆண்டாக இது அமையணும். எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக அதற்கு ஆசீர்வதிப்பார். குறிப்பாக நான் வேண்டி கேட்டுக்கிறது, என்னை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் இன்றைய மாணவர்கள். உண்மையிலே அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாணவர்களுக்கு நான் கேட்டுக்கிறது, அரசு பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இந்த வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் ரொம்ப கவனமாக இந்த ஆண்டை நீங்கள் கையில் எடுங்க. ஏன்னா அரசு பொதுத் தேர்வு இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் உங்களுக்கு நடக்க இருக்குது. ஸோ அதில் உங்களுடைய கவனம் முழுமையாக இருக்கணும். இந்த ஆண்டு அதுக்கு நீங்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டு, உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லலாம், ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்கள் நல்ல முயற்சி பண்ணுங்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்களை எடுக்கணும். சரிங்களா? இதுவரைக்கும் படிக்காமல் இருந்தால் கூட இந்த 3 வகுப்புமே இனிமேல் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக படிக்கலாம். சரிங்களா? தேர்வில், அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை நம்மாலும் எடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டை அடியெடுத்து வையுங்கள். எல்லாரும் ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. அது 10ஆம் வகுப்பாக இருக்கட்டும், 11ஆக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பாக இருக்கட்டும், ஒரு பாடத்தில் கூட நான் தோல்வி அடைய மாட்டேன் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. அனைத்து பாடங்களிலும் நான் வெற்றி பெறுவேன், நிறைய மதிப்பெண்களை வாங்குவேன் என்ற எண்ணத்தோடு இன்றைய ஆண்டை நீங்கள் துவங்குங்கள். கண்டிப்பாக எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியைப் போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திட வேண்டும் அண்ணாய் என்று பாரதி சொன்னான். அந்த பாரதியினுடைய அந்த வார்த்தைகளை மையமாக வைத்து நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனையோடு, சரிங்களா, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இன்றைய மாணவர்கள், சரிங்களா, மாணவிகளுக்கு சேர்த்து தான், மாணவர்கள்னால் எல்லாருமே அடங்கிடுவாங்க. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இந்த ஆண்டை தொடங்குங்கள். ஒவ்வொரு நொடியையும் யோசித்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு கணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைய எதிர்காலத்தில் உங்களுக்கு நீங்கள் இழந்ததை ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னா, அது உறவாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இழந்த எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் திரும்ப மீண்டு உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே மிகச்சிறந்த ஆயுதம் கல்வி என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. பிரிந்த உறவாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளால் சின்ன வயசில் சிலதை வாங்க முடியாது, கிடைச்சிருக்காது, யாரும் உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் உங்களை தேடி வர வைக்கும், உங்கள் கைக்கு வரும். நீங்கள் என்னென்னா நினச்சிங்களோ அதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த ஒரு ஆகம மருந்து, ஆகம கருவி எதுன்னு சொன்னால் அது கல்வி தான். ஸோ அந்த கல்வியை மிகச்சிறப்பாக நல்லா புரிஞ்சு, சரியா, தெரியலைன்னு சொல்லி அந்த ஆசிரியர்கிட்டையோ அல்லது உங்கள் நண்பர்கிட்டையோ நல்லா கலந்து பேசி அதை புரிஞ்சுக்கிட்டு, சரிங்களா, முடிந்த அளவுக்கு நேர்மையாக, சரிங்களா, இந்த அரசு பொதுத் தேர்வை எழுதி அதிக மதிப்பெண்களை ஒவ்வொரு மாணவனும் பெறணும். என்கிட்ட படிக்கிறவன் தான் மாணவன் கிடையாது. அனைத்து மாணவர்களும், தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் நல்ல நிலைமைக்கு வரணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கூட. நம்முடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ மானிட்டேஷனுக்கு ரெடி ஆகிட்டு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னுடன் படித்த மாணவர்கள், அதே மாதிரி எனக்கு தெரியாத நிறைய மாணவர்கள், படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இதை பயன்படுத்துகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, லைக் கொடுக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி, சரிங்களா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்காகவே நான் அந்த பதிவை போடுறேன். ஸோ இந்த ஆண்டு அனைவருக்கும் இனிய ஒரு நல்ல ஆண்டாக, குறிப்பாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக அமையணும். இனி வரக்கூடிய அத்துணை தேர்வுகளிலும், சரிங்களா, தோல்வி என்பதே இருக்கக்கூடாது. சரிங்களா? நல்ல மதிப்பெண்களோடு ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய சுய முயற்சியோடு, நல்ல நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு தேர்வை எதிர்கொண்டு எந்தவித இடையூறும் இல்லாமல் முழு கவனத்தையும் நீங்கள் கல்வி மேல் செலுத்துங்கள். கண்டிப்பாக கல்வி உங்களை வழிநடத்தும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமே நிறைய தலைவர்களை சொல்லலாம். ஸோ நல்லா படிங்க, தேர்வில் அதிக மதிப்பெண்களை எடுங்க. நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய கேள்விகள் கேட்குறீங்க.
ஸோ இதை வந்து சோசியல் சம்மந்தமாக சமூக அறிவியல் தொடர்பான பதிவாகவே நான் வந்து மாற்றிட்டேன். எனக்கு மானிட்டேஷனை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு என்னுடைய கோல் என்ன அப்படின்னா, எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மாணவனோ ஆசிரியரோ இந்த சேனல் மூலம் பயன்பெறுவாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் வெளியூர்லேருந்து என்னை தொடர்பு கொண்டு, உங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்தேன், நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன் 10th அப்படின்னு சொல்லும்பொழுது, கால் பண்ணி சொல்லும் போதோ அல்லது மெசேஜ் பண்ணும்போதோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுவே நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதைத்தான் நான் வந்து இந்த மீடியாவை பயன்படுத்துகிறேன், யூடியூப்பை பயன்படுத்துகிறேன். ஸோ நல்ல விஷயங்கள் வெளிவருவதற்கு ரொம்ப நாள் ஆனாலும் கூட கண்டிப்பாக ஒரு காலத்தில் எங்கோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அது வந்து பயனளிக்கும். ஸோ அந்த விதத்தில் தான் நான் வீடியோ பண்ணிக்கிருக்கேன். கண்டிப்பாக மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆண்டு மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக, சரிங்களா, எந்தவித கவலையும் இல்லாமல், வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், உடல் நலம் சிறப்பாக அமையப்பெற்று, சரிங்களா, நல்ல சிந்தனையோடு, நல்ல செயல்பாடுகளோடு, நல்ல நண்பர்களோடு, நல்ல உறவுகளோடு இனிமையாக, சரிங்களா, நற்சிந்தனையோடு வாழ்வதற்கு இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை GMS சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக கல்வியால் மட்டுமே என்ற சிந்தனையை மனதில் நிறுத்துங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து அதோட அலட்சியமாக இருக்கிறாங்க. அந்த அலட்சியத்தெல்லாம் இந்த ஆண்டு களைந்து விட்டு முழு முயற்சியோடு, முழு சிந்தனையோடு, நற்சிந்தனையோடு நீங்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று மீண்டும் உங்கள் மாணவர்கள் அனைவர்கிட்டையும் நான் கேட்டுட்டு, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒவ்வொரு மாணவனுக்கும், தமிழ்நாட்டில் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, பார்க்காத அத்துணை மாணவர்களுக்கும், அந்த மாணவருடைய குடும்பத்திற்கும், ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.